Second sum, draw the graph of xy equal to 24, x comma y greater than 0 using the graph find first parameter y when x equal to 3 and second parameter x when y equal to 6. Solution, step 1, given xy equal to 24. இந்த xy equal to 24ல நான் xyன்னு கொடுத்துருக்கேன். இந்த xyயில் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு 24ன்னு வரும். இப்போ x ஒன்றா இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 24 தான். ஏன்னா 124 is 24 தான். நெக்ஸ்ட்டு வாங்க 2ல் வாங்க. x வந்து 2ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ பாருங்கள். 2 12s are 24. 3ல் வாங்க. xயில் வந்து நான் 3ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஒய்யில் என்ன வரும்? 3 8s are 24. 4 வாங்க. அப்போ வந்து 4ல் எக்ஸு கொடுக்கும்போது ஏன்னா எக்ஸையும் ஒய்யும் ப்ராடக்ட் தான் பண்ணுறோம். அப்போ 4னா 4 6 are 24. அப்போ நம்ம வந்து 2 நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணும்போது 24 எங்கெங்கே வருதுன்னு பார்க்குறோம். 5th டேபிளில் நம்மளுக்கு வராது, ஏன்னா 25 தான் வரும். 6th டேபிளில் 6 4s are 24. 8th டேபிளில் 8 3s are 24. 7th டேபிளில் வராது. நம்ம டேரெக்டாக என்ன செய்யணும்னா 12th டேபிள் தான். 12 2s are 24. அடுத்து வந்து என்னன்னா 24 1s are 20. ஆமாம் 24. இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ 24 போடுங்க. இங்கே வந்து ஒய் வந்து 1 போட்டால் 24 1s are 24. ஓகே சார், இது கொஞ்சம் ஷார்ட்டாக எனக்கு எப்படி புரியுதுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு 5th வரைக்கும் பாருங்களா. 124 இஸ் ஆமாம் ஃபஸ்ட் டேபிளில் பார்த்துட்டா 124ன்னு வரும். செகண்ட் டேபிளில் 2 12s are வரும். 3 டேபிள்ஸ் வந்து 3 8s are வரும். 4th டேபிள் எடுத்திங்கன்னா 4 6s are வரும். அது வரைக்கும் போதும். இந்த 4 வரைக்கும் போட்டிங்கன்னா அதாவது 5th வரைக்கும் போட்டிங்கன்னா அடுத்து என்னென்னா இந்த ஒய் வந்து இந்த ஒய் இருக்குல்ல, இந்த ஒய்யில் 6ஐ இதை மாற்றி போடுங்க. இப்போ 4 6ன்னு வந்து அதை அப்படியே மாற்றி போடுங்க. 6 4s are 24. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள் 3 8s are அப்படியே மாற்றி போட்டுருங்க. 8 3s are 24. அடுத்து பாருங்கள் 2 12s are வந்து அப்படி என்ன பண்ணுறேங்க எக்ஸ்ஒயை மாற்றி போடுங்க. 2 12s are வந்து 12 2s are கரெக்டாக இருக்கா? அடுத்து பாருங்கள் 124ன்னு இருக்கா. அடுத்து என்ன செய்றீங்க 24 1. ஆமாம் 24 1s are வந்து 24. இது கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம 5th டேபிள் வரைக்கும் வச்சுக்கிட்டு அதாவது எக்ஸால் ஒய்யை ப்ராடக்ட் பண்ண மாரி இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா அந்த ஒய்யோட வழி எக்ஸாகவும் எக்ஸோட வழி ஒய்யாகவும் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டேபிள்ஸு. அப்போ எந்தெந்த டேபிள்ஸ் வரணும் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ வந்து ஸ்டெப் வந்து 2 பாருங்கள். ஆஸ் எக்ஸ் வந்து இன்க்ரீசஸ் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் 1 2 3 4 5 6 இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஒய்யும் பாருங்களா, ஒய் இப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தா 24 12 8 6 அங்கே பாருங்கள் 24 12. அப்போ என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. 8 6 4 3 2 1 டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இட் இஸ் எ இன்டைரக்ட் வேரியேஷன். இப்போ xy ஈக்குவல் டு 24. இப்போ நம்ம ஒய் தானே நம்ம பார்ப்போம். அப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த ப்ராடக்ட் தானே நம்ம எக்ஸால் இருக்குது. அப்போ ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை வந்து லெஃப்ட் டு ரைட்டில் வரும்போது டிவைட் ஆகுது. இப்போ 24/x. ஸ்டெப் 3, பிளாட் த பாயிண்ட்ஸ். பிளாட் த பாயிண்ட்ஸ்னால் x, yன்னு சொல்லுவோம். நம்மளே சொல்லுங்கள் x, yனா இங்கே பாருங்கள் 1, 24, 2, 12, 3, 8, 4, 6, 6, 4, 8, 3, 12, 2, 24, 1 அப்படி கொடுத்துங்க. 1, 24, 2, 12, 3, 8, 4, 6, 6, 4, 8, 3, 12, 2, 24, 1 இதேமாரி x, yன்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம கிராஃப் சீட்டில் வந்து என்னென்னா ஜாயின் தீஸ் பாயிண்ட்ஸ் பை அ ஸ்மூத் கர்வ். நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்த பாயிண்ட்லாம் வந்து பிளாட் பண்ணும்போது நம்மளுக்கு கர்வுன்னு வரும், நம்மளுக்கு ஸ்மூத் கர்வாக வரும். சரி ஓகே, இப்போ ஸ்டெப் வந்து 4 பாருங்கள். நம்ம ஃபைன் பண்ணி ஒரு 2 இது கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. ஃபைன் பண்ணி ஒரு 2 இது கேட்டிருக்காங்க. அதாவது வந்து என்னென்னா ஃபஸ்ட் ரோமீட்டரில் ஒய் வென் வந்து x = 3 வென்னு, அதாவது வந்து என்னென்னா ஃபஸ்ட் ரோமீட்டரில் வென் x = 3 இருந்தால் ஒய்யோட வழி என்னன்னு பார்க்கும்போது நம்மளுக்கே இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எக்ஸோட வழி 3 இருக்கும், ஒய்யோட வழி என்னவா இருக்குது 8. அதனால் கொடுத்துட்டேன் y = 8. இப்போ செகண்ட் ரோமீட்டர் பாருங்கள். செகண்ட் ரோமீட்டரில் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, வென் y = 6. அப்போ செகண்ட் ரோமீட்டரில் வென் y = 6ன்னு கொடுத்தா அப்போ y கூட 6ன்னு இருந்தால் அப்போ நம்மளுக்கு வந்து நான் வரும். இப்போ y எங்கே இருக்குது 6 இதோ இருக்குது. இப்போ அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வழி என்ன வரும்? நம்மளுக்கு 4. y = 6 எக்ஸோட வழி நீங்களே மல்டி பண்ணி பாருங்கள். 8 3s are 24, 6 4s are 24 கரெக்டாக இருக்கும். இப்போ கிராஃப் சீட் பார்ப்போமா. இப்போ இந்த கிராஃப் சீட்டில் என்ன செய்கிறேன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் உங்களுக்கு தெரியும். இது வந்து என்னென்னா 1 யூன். ஆமாம், இது வந்து 1 சென்டிமீட்ரு, இங்கே ஒரு வந்து 1 சென்டிமீட்ரு, அதனால் 2 சென்டிமீட்டர் சொல்லுவோம். அதனால் அது வரைக்கும் பாருங்கள். இதேமாரி என்ன செய்யணும்னா ஒரு 2 சென்டிமீட்டரில் ஒரு எக்ஸாசிஸ் பார்த்தீங்களா, எக்ஸாசிஸு
இது வந்து எக்ஸாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்த கிராஃபில் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ வராதுன்னா எக்ஸ் டேஸ், அதனால் அப்புறம் அதுமாதிரி ஒய் பாருலாம். ஒய்யும் வந்து ஒரு 2 சென்டிமீட்ரு. 2னா உங்களுக்கு ஸ்கேலை வச்சு பார்த்தா தெரியும். இதுலேருந்து இது வரைக்கும் 1 சென்டிமீட்டர், இது வரைக்கும் 2 சென்டிமீட்ரு. அதேமாரி ஒரு லைன் அங்கே பாருங்கள், இந்த லைனை பார்த்தீங்களா? லைன் வந்து என்ன கொடுத்துருக்கேன் நான்? ஒய். அப்போ இங்கே வந்து இடத்துல ஒய்ன்னு கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? அந்த இடத்துல வந்து 0, இது வந்து ஒய் டேஸ். நம்மளுக்கு வந்து இந்த கிராஃபில் வந்து என்னென்னா நெகட்டிவ் வேல்யூ வராது, ஒன்லி என்னது பாசிட்டிவ் வேல்யூ. அதனால் இப்படி இருக்குது நம்மளுக்கு. நம்ம இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஸ்கேல் பாருங்களா. இந்த ஸ்கேல் வந்து என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு நான் ஒரு 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கேன். உங்களுக்கே தெரியும் இதுதான் வந்து 1 சென்டிமீட்ரு. இந்த 1 சென்டிமீட்டரை நான் 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கேன். அப்போ பாருங்கள், அப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸில் வந்து பார்க்க போகிறோம் பாசிட்டிவில். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்து 0ன்னு கொடுத்துருவேன்னா இந்த 1 சென்டிமீட்டர் 2 எடுத்துனா அப்போ இது 2னா இதுனா வரும் 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 22, 28 இது வரைக்கும் எக்ஸு. இப்போ அடுத்து பாருங்கள் ஒய்க்கு போகுமா? நம்மளுக்கு ஒய் டேஸ் கிடையாது. நல்லா பாருங்கள், இந்த 2 சென்டிமீட்டர் இங்கேயும் 2 சென்டிமீட்டர் அதேமாதிரி கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34, 36, 38, 40, 42, 44, 46, 48, 50 அது வரைக்கும் ஒய் வரைக்கும் கொடுத்துட்டேன். ஓகேவா? நீங்களும் அதேமாரி என்ன செய்றீங்க? பென்சிலால் இதேமாரி வந்து மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன செய்யணும்னா பிளாட் த பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்களே அந்த பாயிண்ட் எடுக்கிறோம். அந்த பாயிண்டில் வந்து என்னன்னா ஃபஸ்ட் எடுத்துனே 1,24ன்னு இருக்குது. இந்த பிளாட் த பாயிண்ட்ஸ் வந்து 1,24. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு 1 எங்கே சார் இருக்குதுன்னு பார்த்தா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 1,24ன்னு எடுத்துக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு உள்ளது வந்து என்னன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸு, செகண்ட் உள்ளது ஒய். அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸு, செகண்ட் உள்ளது ஒய். ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸு, செகண்ட் உள்ளது ஒய். எக்ஸில் 1 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸில் 1 சார் எங்கே சார் 1 இல்லைன்னு சார் நான் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா இந்த 0க்கும் 2க்கும் அதை இருக்குது பாருங்கள், இதோடைய மிட்டு தான் இந்த மிட் பாயிண்ட் தான் 1ன்னு சொல்லுவான். இப்போ நம்ம வந்து 1 இங்கே வந்து இருக்குது. இப்போ 0க்கும் 2க்கும் சென்டராக உள்ளதுன்னு சொல்லுவான், இல்லை மிட்டாக உள்ளது மிட் பாயிண்ட்னு சொல்லுவான். 0க்கும் 2க்கும் சென்டராக இருக்கிறது தான் 1. இந்த 1ல் வந்து 24 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே வாங்க ஒய்க்கு வாங்க, 24 இங்கே இருக்கிறதுனால நான் அதுக்கு என்ன சொன்னேன்னா அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு 1,24. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்? நெக்ஸ்ட்டு பாயிண்ட் 2,12ன்னு கொடுத்துருப்பான். 2 எங்கே இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸு 2 தான் இருக்குது. 2ல் வந்து எக்ஸ் ஆக்சிஸு, ஒய்யில் வந்து 12 எங்கே இருக்குன்னு பாருங்கள், இதோ இருக்குது 12. அதனால் இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு 2,12. அடுத்து நான் நம்பர் கொடுத்துருக்காங்க 3 பார்க்கும்போது என்னென்னா 2க்கும் 4க்கும் சென்டராக தான் 3,8. 3 இங்கே கொடுத்துருக்கேன். 8 வந்து ஒய்யில் இருக்கும், அதான் இப்படி பாயிண்ட் வச்சுட்டு 3,8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 4 வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எக்ஸ் ஆக்சிஸ் தான், அதான் 4,6. 4,6 எங்கே இருக்குது? 6 இதோ தானே இருக்குது. அப்போ இந்த இதில் பாயிண்ட் வச்சுட்டு 4,6 பாயிண்ட் வச்சு ரவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்து நம்மளுக்கு என்னென்னா 7 வராது. அடுத்து நான் நம்மளுக்கு வந்து 8 தான். 8ல் வந்து 8 இதோ இருக்குது. சார் 3 எங்கே சார் இருக்குன்னு கேட்டால் 2க்கு மேலே, ஏன்னா 2க்கும் 4க்கும் இடையில தான் இருக்குது. அதனால் வந்து என்னென்னா 8 இதோ இருக்கா 8. அப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா 8, நம்மளுக்கு என்னென்னா 3. இப்போ 8,3ன்னு இருக்கனால 8 இதோ தான் இருக்குது. அப்போ 3 எங்கே இருக்குன்னு சொன்னால் 2க்கும் 4க்கும் சென்டரில் தான் இருக்கும். அப்போ வந்து என்னென்னா 2 இதோ இருக்குது, 4 இதோ இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து சென்டர், இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு 8,3. அப்போ நம்மளுக்கு 9, 10லாம் வராது, 11லாம் வராது, 12 தான் வரும். அப்போ 12, நம்மளுக்கு என்ன வரும்னா 2ன்னு வரும். 12 இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸு, 2 வந்து ஒய் ஆக்சிஸ் இருக்குன்னா 12 இங்கே போட்டுட்டு இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுட்டோம். அப்போ வந்து 12,2ன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 24, வந்து 1. 24 இதோ இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில், 1 எங்கே இருக்குன்னா ஒய் ஆக்சிஸில். அப்படியே பாருங்கள், இந்த இடத்துல 2ன்னு தானே, இதானே அந்த 2, அந்த 2க்கும் இந்த 0க்கும் 2க்கும் சென்டரில் தான் இருக்குது, இடையில தான் இருக்குது. அதனால் இந்த இடத்துல பாயிண்ட் வச்சு 24, 1. சரி, ஓகே. இது எப்படி சார் ஜாயின் பண்ணுன்னு கேட்டால், நீங்கள் இப்போ எப்படி ஜாயின் பண்ணணும்னா நல்லா பாருங்கள், இதோ இருக்குல்ல இந்த இடத்துல 2 பாயிண்ட்டாக ஜாயின் பண்ணணும். இந்த 24 வந்து என்னென்னா இதோ இப்படியே அழகாக பென்சிலாக எடுத்துகிட்டு வந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணணும். 12,2ல் ஜாயின் பண்ணணும். நோட்டை விட நீங்கள் வந்து வேணால் பெர்ட்டி விட வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், அடுத்து 2 ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து என்னென்னா இந்த 8,3 வந்து இந்த 6,4 இருக்குல்ல அப்படியே ஜாயின் பண்ணுறோம். அடுத்து வந்து என்னென்னா இந்த 6,4லேருந்து இந்த 4,6ன்னு இருக்குல்ல அது இப்படியே ஜாயின் பண்ணுறோம். அடுத்த கரு உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்படி. அடுத்து வந்து என்னென்னா இங்கேருந்து இந்த 4,6லேருந்து 3,8லேருந்து இப்படி ஜாயின் பண்ணுறோம். அடுத்து இதுலேருந்து என்ன செய்யணும்னா இதுலேருந்து ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி இந்த 3,8லேருந்து நமக்கு என்ன செய்யணும்னா 2,12லேருந்து ஜாயின் பண்ணுறோம். அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள், அப்படியே ஜாயின் பண்ணிட்டு இப்போ இதுலேருந்து என்ன செய்யணும் 2,12லேருந்து அப்படியே என்ன செய்கிறோம் 1,24ன்னு வரும். அப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஆரம் மார்க் போடணும்.
அதுமாரி இங்கே ஒரு அரை மார்க் போடணும். இங்கே வந்து என்ன சொன்னேன் xy = 24. இது ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் கருவு போடும் போது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டெப் 4ல் வந்து when x = 3 y = 8ன்னு இருக்குல்ல, நீங்கள் இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா இப்போ பாருங்கள் எக்ஸில் வந்து 3 தான் இருக்குது, இந்த இடத்துல 3 இருக்குது. ஒய்யில் வந்து என்னென்னா 8 இங்கே தான் இருக்குது. நீங்கள் ஸ்கேலையும் பென்சில் எடுத்து என்ன பண்ணால் இதுலேருந்து ஒரு ஒரு ஸ்ட்ரைட் லைனை வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். இந்த போட்டோம் பார்த்தீங்களா இல்லையா, ஸ்ட்ரைட் லைன் போட்டேன். இப்போ அடுத்து பாருங்கள் செகண்ட் ரவுண்ட் மட்டும் பாருங்கள் when y = 6 x = 4. அப்போ வந்து என்னென்னா எக்ஸில் 4ம் ஒய்யில் 6ம். அப்போ பாருங்கள் எக்ஸில் 4 இதோ இருக்கா 4, ஒய்யில் வந்து என்னென்னா 6 இதோ இருக்கா ஒய்யில். அப்போ என்ன செய்யணும்னா இதேமாரி ஒரு ஸ்கேல் பென்சில் எடுத்து நம்ம என்ன செய்யணும், ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து இதேமாரி ட்ரா பண்ணணும். நம்ம வந்து சொல்யூஷன் இதுதான் வந்து நம்மளுக்கு. சரி, ஓகே, தட்ஸ் ஆல்.